சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா வயிற்றுல கடந்து புளியவே கரைக்குது. இந்த கிழவி என்னைக்குமே நம்ம பக்கம் நின்னது கிடையாது. இப்ப மட்டும் நம்ம பக்கவா நிக்க போகுது? எப்படினாலும் அவங்க பக்கம் தான் நிற்கும். ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அலாட்டாவே இரு சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா அப்பத்தா, ஏ தாமரை, அன்னைக்கு நீ எதுக்கு சேது ரூமுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரி, ஏமா உனக்கு தெரியாதா, சேதுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லி தானே ரூமுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கிட்ட சாவித்திரி சொல்லவும், நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேனா? தாமரை கிட்ட தானே கேட்டேன். அவளுக்கு வாய் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அதை அவளே சொல்லட்டும், நீ செத்த நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இங்க சாவித்திரி பார்த்தா கம்முன்னு ஆயிருது. இங்க பார்த்தா தாமரை, அம்மாச்சி அன்னைக்கு சேது மாமா பிறந்தநாள், அவருக்கு கேக் வெட்டுறதுக்காண்டி நான் ரூமுக்கு போயிருந்தேன். கேக்கும் கொண்டு போனேன், கேக்கெல்லாம் வெட்டிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் மாமா நான் சொல்ல கேட்காம வலுக்கட்டாயமா என் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து நான் எவ்வளவோ சொன்னேன். மாமா என்னை கேட்கவும் விடல, எதையுமே என்னை பேசவும் விடல. மாமா அப்ப நிதானத்திலே இல்லை. அதுக்கப்புறம் தான் மாமாவுக்கும் எனக்கும் தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டே சொல்லவும், அப்பதான் பார்த்தா அப்பத்தா, எப்படி சேது உனைய வலுக்கட்டாயமா கெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமா மாமா என்கிட்ட வலுக்கட்டாயமா தான் நடந்துக்கிட்டாரு. நான் வேணாம் மாமான்னு எவ்வளவோ சொன்னேன். அதுக்கப்புறம் மாமா கூட என்னால போராடவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரி நீயே அப்ப கத்தல, நீ கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பதான் பார்த்தா தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பகீர்னு ஆகிடுது. அம்மாச்சி நான் அதெல்லாம் கத்த தான் செஞ்சேன், வீட்டில் இருக்கிற யாருக்கும் கேட்கல. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டில் இருப்பவ அசந்து தூங்கியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரி நீ கத்துற சத்தம் யாருக்குமே கேட்கல. மோகனா, நீங்க அன்னைக்கு ரூமுக்கு போய் பார்க்கையில ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ரூம் அப்படியே தான் இருந்துச்சு அத்தை. சேதுவும் தாமரையும் தான் அலங்கோலமா இருந்தாங்க. சேது பக்கத்துல தாமரை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இதைத்தான் அத்தை நாங்க அன்னைக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், என்னது சேது பக்கத்துல தாமரை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் ஊர் பெரியவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. எந்த ஒரு பொண்ணாவது தன்னை ஒருத்தங்க எடுத்துட்டான் அப்படின்னா அவன் பக்கத்திலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாளா? இது எந்த ஊர்ல இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு? நீ வலுக்கட்டாயமா கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற. வலுக்கட்டாயமா கெடுத்துட்டா நீ அப்பயே கத்தி கூப்பாடு போட்டிருக்கணும், இல்ல வெளியில ஓடியாந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி இருக்கணும். அதையும் நீ பண்ணல. அவன் பக்கத்திலேயே வேற படுத்து வேற தூங்கியிருக்க. எந்த பொம்பளையும் இந்த மாதிரி பண்ண மாட்டா. தான் கற்பை பறி கொடுத்துட்டா கதறி அழுவாளை தவிர இப்படி அவன் கூடயே படுத்து தூங்க மாட்டா. ஆக மொத்தத்துல எல்லாமே உன் விருப்பத்தின் பேர்ல நடந்த மாதிரி தான் வீட்டுல இருக்கிறவ பார்த்த மாதிரி சொல்றாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீனு? ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் சாவித்திரி, போதுமா நிறுத்து, என்னமோ ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு தெரியுற. அவளுடைய வாழ்க்கைய உன் பேரை சீரழிச்சிட்டியான். உன் பேத்திக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கறத வழிய விட்டுட்டு இவ்வளவு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எப்பயுமே நீ அந்த தமிழ் செல்வி பக்கம் தான் நின்னுக்கிட்டு இருப்ப. இப்ப கூடவா நீ அவ பக்கமா நிப்ப? உன் பேத்தி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசவும், போதும் வாயை மூடுடி. பேத்தி மேல பாசம் இருக்கிறதுனால தான் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சேது என்னன்னா கேக்க சாப்பிட்டு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றியா? இவன் என்னன்னா கற்பை பறி கொடுத்தாலும் பரவாயில்ல, கற்பழிச்சவன் பக்கத்திலே படுத்து தூங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடி நடந்துகிட்டு இருக்கு? ஆக மொத்தம் ஆத்தாளு மகளும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு நாடகம் நடத்துறீங்க. இங்க பாரு சாவித்திரி, எத்தனை நாள் வேணா போய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தாகும். ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிரு சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மிரட்டி கேட்கவும், இங்க பார்த்தா சாவித்திரியும் தாமரை என்ன சொல்றதுன்னு தெரியாம கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குங்க.